ஒரு சிறிய இந்திய கிராமத்தில் குணால் என்ற இளம் போர்வீரன் வாழ்ந்து வந்தான். அவர் தனது துணிச்சலுக்கும் கருணைக்கும் பெயர் பெற்றவர். ஒரு நாள் ஒரு நீண்ட போரில் இருந்து திரும்பிய போது குணால் ஒரு கடுமையான புயலில் தடுமாறினார். அது சோர்வாகவும் பசியாகவும் இருந்தது. விதியின்படி அவர் தனது வயதான தாயுடன் வாழ்ந்த ராஜு என்ற தாழ்மையான வேலைக்காரனின் வீட்டு வாசலுக்கு வந்தார். அவர்கள் ஏழ்மையில் இருந்த போதிலும் ராஜு குணாலை இருகரம் நீட்டி வரவேற்று அவருக்கு உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கினார். ராஜுவின் தாயார் அவளது பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் குணாலை ஒரு ராஜாவாக உணர தனது கடைசி பைசாவை தியாகம் செய்து 100 உண்மை உணவுகளை தயார் செய்தார். குணால் உணவை உண்ணும் போது அவன் கண்களில் நன்றியின் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர்களின் தன்னலமற்ற தன்மையால் அசையாமல் குணால் அவர்களின் கருணையை திருப்பித் தருவதாக உறுதியளித்தார். இருப்பினும் ராஜு பதிலளித்தார், நாங்கள் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான பலம் போர் வெற்றிகளில் இல்லை, ஆனால் மற்றவர்களிடம் நாம் காட்டும் கருணையில் உள்ளதோ. குணலின் இதயம் உணர்ச்சியால் வீங்கியது. தைரியம் மற்றும் இரக்கத்தின் உண்மையான அர்த்தத்தை அவர் உணர்ந்தார். அன்று முதல் அவர் ராஜுவையும் அவரது தாயாரையும் அடிக்கடி சந்திப்பதை வழக்கமாக்கினார். பச்சாதாபம் மற்றும் பெருந்தன்மை பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டார். ஆண்டுகள் செல்ல செல்ல குணால் ஒரு நீதியான மற்றும் பிரியமான மன்னரானார். அவருடைய ராஜ்யத்தை இரக்கத்துடனும் ஞானத்துடனும் ஆட்சி செய்தார். மற்றவர்களை அவரது அடிச்சுவடுகளை பின்பற்ற தூண்டினார். அவர் நட்சத்திரங்களை நிமிர்ந்து பார்க்கும் போதெல்லாம் ராஜுவின் ஞானமான வார்த்தைகள் மற்றும் அவரது வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிய ஒரு தாழ்மையான வேலைக்காரனின் தன்னலமற்ற செயலும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒழுக்கம்: நாங்கள் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டோம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான பலம் போர் வெற்றிகளில் இல்லை, ஆனால் மற்றவர்களுக்கு நாம் காட்டும் கருணையில் உள்ளது.